இன்றைய சிந்தனை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19-23 வரை வசனங்கள். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ, நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். ஆமேன். தேவ பிள்ளைகளே, அக்காலத்தின் யோசபேல் என்பவரைப் போலவே இப்போதும் நம்மிடையே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் பெருகி இருக்கிறார்கள். கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் யார் என்றால், பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளவைகளை உண்மைக்கு புறம்பாக தங்கள் விருப்பப்படி திருத்தி சொல்பவர்களும் தங்கள் சுய சிந்தனைகளை தேவனுடைய வார்த்தை என்று உபதேசிப்பவர்கள்தான். மது போன்ற போதைப் பொருட்களை என்றாவது ஒரு நாள் எடுத்தால் தவறில்லை என்பார்கள். பணம் சம்பாதிக்க நேர்மையான வழியை விட்டு யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றுவார்கள். இவர்கள் விசுவாசிகளுக்கும் மக்களுக்கும் பேராசைகளையும் ஆடம்பரமான வாழ்க்கையையுமே போதிக்கிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலத்தில் வாழும் யேசபேல்களை விட்டு விலகி பாவங்களில் இருந்து மனம் திரும்புங்கள். அது மட்டுமின்றி வேத வார்த்தைகளை உள்ளதை உள்ளபடியே சத்தியத்தை போதிக்கும் ஒழுக்கமுள்ள ஆலயங்களுக்கு செல்லுங்கள். தினந்தோறும் பரிசுத்த வேதாகமத்தை முழு மனதுடன் தெளிவாக வாசித்து ஒருவரும் உங்களை ஏமாற்றாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.